சாக் பத்தி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு? யாராச்சும் வாலண்டியர் இருக்கீங்களா? ஏதாச்சும் எதுவும் இன்ட்ரெஸ்டடா சம் ஐடியா அபவுட் சாக்? Anyone volunteer? So fine, yeah. Silence, I take it as yes. Okay. ஸோ சாக் ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 சாக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ லெவல் 1 எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ ஜூனியர் என்ட்ரி லெவல் பேசிஸில் இருக்கிற ரோல்ஸு. ஸோ ஜென்ரலாக நீங்கள் லெவல் 1ல வந்து இன்சிடென்ட் ஹேண்ட்லிங்கு, எப்படின்னா நெட்வொர்க் டிராஃபிக் அனாலிசிஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு மெயினாக இருக்கும் ஜாப் ரோல்ஸ் எல்லாமே. ஸோ ஜென்ரலாக சாக்கோட உங்களுக்கு பேக்ரவுண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம கிளைண்ட் எண்ட்ல வந்து கலெக்டர்ஸ் இல்லை லாக் பாசஸ்ன்னு சொல்லி நம்ம டிவைசஸ் அவங்க எண்ட்ல ஏற்கனவே நான் ஆக்சுவலி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லாக்ஸ் வந்து கிளைண்ட் சைட்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து இங்கே ஜென்ரலாக கார்பரேட்ஸில் வந்து நாங்கள் கிளைண்ட் ரிசீவர்ஸ் வந்து நாங்கள் எங்கள் சைடில் வச்சுருப்போம். ஸோ அந்த லாக்ஸ்லாம் வந்து நாங்கள் இங்கே ரிசீவ் பண்ணிட்டு ஸோ அதை வந்து நாங்கள் வந்து வேலிடேஷன்ஸ் பண்ணுவோம். லாக் வேலிடேஷன்ஸ் பண்ணிட்டு ஸோ அந்த வேலிடேஷன் பண்ண லாக்ஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த எப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக லேப்டாப்பில் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து ஒரு லாக்ஸ் இல்லை இன்சிடென்ட்ஸாக தான் ஜென்ரேட் ஆகும். அது எந்த மாதிரி இன்சிடென்ட்ஸாக ட்ரிகர் ஆகும்னா அதுக்கு நாங்கள் ரூல்ஸ் ரைட்டிங் வச்சுருப்போம். ஸோ அந்த ஒவ்வொரு ரூல்ஸை வந்து அந்த லாக்ஸோட மேட்ச் ஆகும்போது நமக்கு வந்து அது வந்து மலீஷியஸா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு வேலிடேட் பண்றது தான் சாக்கோட மெயின் ரோல். ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் ட்ரிகர் ஆன இன்சிடென்ட்ஸை வந்து நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ அதான் உங்களோட மெயின் ரோலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து அதுக்கு தான் நம்ம வந்து மெயினாக இந்த சாக் டூல்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். இந்த சிம்ஸ் ஒரு எல்லாமே உங்களுக்கு அங்கே தான் இன்வால்வ் ஆகும். ஸோ சிம்ல வந்து நீங்க லாக் கொரிஸோ இல்லை என்னென்ன மாதிரி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் லாக் இல்லை ஹோஸ்ட் நேம், ஐபி அட்ரஸ் இது எல்லாமே வந்து அங்கே நம்ம வியூ பண்ணலாம். ப்ளஸ் ஸ்டோர்லையுமே வந்து உங்களுக்கு விசிபிலிட்டிஸ் இருக்கும். அங்கேயுமே வந்து நீங்கள் வந்து என்னென்ன இப்போ ஆக்சுவலி நம்ம ஜென்ரலாக இப்போ ஆக்சுவலி ஏஐ அட்வான்ஸ் சாட்ஜிபிடி எல்லாம் வந்ததுலேருந்து கொஞ்சம் ஏஐயுமே வந்து இன்டகிரேட் பண்ணிருக்காங்க சோர்ஸில். ஸோ வந்து உங்களுக்கு டேட்டா வந்து அதுவே கொஞ்சம் ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நான் இன்வெஸ்டிகேஷன்ஸ் கொஞ்சம் அதில் ஃபர்தராக நான் கவர் பண்ணுறேன் அந்த டாபிக்ஸ். ஸோ ஜென்ரலாக L1 சாக்ஸில் வந்து உங்களுக்கு இன்சிடென்ட் ஹேண்ட்லிங் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆஸ்பெக்டில் போகும். ஸோ L2 சாக் பார்த்தீங்கன்னா மிட் சீனியர் லெவல். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் கிரியேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டேஷ்போர்டுன்றது உங்களுக்கு அந்த டேட்டா ஃபுல்லாக வந்து ஷார்ட் பண்ணி காமிக்கும். ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் விசிபிலிட்டிக்கு எடுத்து காமிக்கணும்னா ஸோ டேஷ்போர்ட் கிரியேஷன்ஸ் இல்லை இடிஆர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் பிளாக், க்ரௌஸ்ட்ரிக்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த டூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இன்வால்வ் ஆகும். ஸோ அது வந்து ஃபர்தர் ஃபர்தர் லெவல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே மிட் லெவல் சீனியர்ஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதே மாதிரி ஃபைன் டியூனிங்கு இல்லை ரூல்ஸ் ரைட்டிங் ஜென்ரல் ஃபேஸஸ் இது எல்லாமே வந்து மிட் சீனியர்ஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே L2 சாக்ல கவர் ஆகும். ஸோ L3 சாக் தான் வந்து சீனியர் லெவல். ஸோ சீனியர் லெவலில் தான் வந்து உங்களுக்கு ரூல்ஸ் கிரியேஷனு நியூ இந்த ஜீரோ டு எக்ஸ்பர்ட் வல்னரபிலிட்டி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வல்னரபிலிட்டிஸ் எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணுறது, இல்லை த்ரெட் ஃபீட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது, ஸோ ஃபர்தராக ஃபைன் டியூனிங்கு இல்லை ஃபால்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ் அந்த டேர்ம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க கவர் பண்ணுவாங்க லெவல் 3 சாக்ஸ். ஸோ அதை தாண்டி போனீங்கன்னா நீங்கள் சாக் லீவ்டு இல்லை சாக் மேனேஜர்ஸ் ஏன்னா அதுக்கப்புறம் டைரக்டர் ஆஃப் சாக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பேசஸ் ஆஃப் சாக்ஸில் கவர் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஐ திங்க் that was one request to cover in English. Is it fine? All of you guys fine with English? If it's fine means I will cover in English. If any objection, let me stop me in between. Okay. Uh, yeah, I hope. Yeah. So we can continue in English, I think. Some are no, some in Tamil. Okay. So fine. I will say in a mixed way. So if anybody at last, if you guys having wherever you guys didn't understand whatever I spoke, so let me ask. I will say in Tamil or English based on your request. Okay. So yeah, I hope it's a mixed review. யாருக்கு தமிழ் ஓகே இங்கிலீஷ்னு சொல்லி கன்ஃபியூஷனாக இருக்கு. ஸோ ஃபைன், ஐ வில் கேரி ஆன் இட். ஓகே. ஸோ யா, ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் அபவுட் சாக் ஜாப் ரோல். ஓகே. ஸோ ஃபர்தராக நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் சாக்ஸில் வந்து நீங்கள்
இப்ப ட்ரெண்டிங்ல வந்து ஆக்சுவலி இன்டர்வியூ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து SOCல எந்த மாரி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலி நான் இன்டர்வியூ போம்போது வைல் ஐ வாஸ் கோயிங் இன் இன்டர்வியூஸ் ஐ காட் இன் கொஸ்டின்ஸ் லைக் ரிலேட்டட் டு ஃபயர்வால் டாபிக்ஸ், ஐடிஎஸ்னா என்ன, ஐபிஎஸ்னா என்ன, ஸோ ஆக்சுவலி போர்ட் நம்பர்ஸ் வந்து எந்தெந்த போர்ட்ஸ்ல என்னென்ன கனெக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பிளஸ் லேட்டரா வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சிம் டூல் என்ன? இல்ல சாக் டூல் என்ன? அதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு? அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ லேட்டரா வந்து உங்களுக்கு ஜெனரலா மால்வேர் பத்தி, இல்ல ரீசென்ட் டெட் அட்டாக்ஸ், ஸோ ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் என்ன? அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல வருவாங்க. பிளஸ் அதே மாரி எப்பயுமே உங்களுக்கு நீங்க ஃப்ரெஷர்ஸா நீங்க இன்டர்வியூ போம்போது உங்களோட ஸ்டடீஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தா அதிகமான கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். மெயின்லி உங்க ப்ராஜெக்ட்ஸ் பத்தி கேட்பாங்க. உங்கள பத்தி நீங்க நெறைய சொல்லணும். பிளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அவங்க மெயினா பார்ப்பாங்க அங்க. ஸோ அதே நேரத்துல உங்க ப்ராஜெக்ட்ஸ் தான் மோஸ்ட்லி கவர் ஆகும். இல்ல நீங்க ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணீங்க? இல்ல ஏதாச்சும் நீங்க ஆக்டிவிட்டி நீங்களா ஓனா பண்ணீங்களா? அது வரும். பிளஸ் ஆனா மெயினா கொஞ்சம் கோர்லயே நீங்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அதுல கவர் ஆகும்போது உங்களுக்கு அதான் நான் சொன்ன மாரி நெட்வொர்க் பேசிக்ஸ். ஸோ இந்த நெட்வொர்க் லேயர்ஸ்னா என்ன? ஸோ நெட்வொர்க்ல என்ன பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் வரும்? ஐபி அட்ரஸ் என்ன எப்படி வரும்? எந்த மாரி மேப் ஆகும்? என்னென்ன மாரி டைப்ஸ் இருக்கு? ஸோ அதே நேரத்துல லோட் பேலன்சர்ஸ், ஃபயர்வால்ஸ் இதோட டிஃபரன்சஸ்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். மேபி ஃபயர்வால் என்ன, இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால் இருக்கு, ஓல்டர் ஃபயர்வால் இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்சஸ் வரும். அதே மாதிரி ஐடிஎஸ் ஐபிஎஸ் என்ன டிஃபரன்ஸ். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் உங்களுக்கு முக்கியமாக மேபி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸாக இருக்கும் அங்கே. ஸோ ஃபர்தராக வந்து எதுவும் நீங்கள் ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்களான்னா அதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ். அது போக சப்போஸ் நீங்க எதுவும் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆக்சுவலி சம் ஃப்ரெஷர்ஸ்க்கு சர்டிஃபிகேஷன் ஆடட் அட்வான்டேஜ். இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. பட் மோஸ்ட்லி நீங்க கவர் பண்ணியிருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு டூல் ஃபெமிலியாரிட்டி. ஸோ ஏதாச்சும் நீங்க ஒரு டூல் வந்து இப்ப நெறைய ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் அவைலபிளா இருக்கு. சிம்மன்ஸ் டூல்ஸ். ஸோ நீங்க அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு ஆக்சுவலி என்னதான் நீங்க தியரியா படிச்சாலும் உங்களுக்கு அந்த பிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க ஸோ டூல் பேசிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் உங்களுக்கு டெவலப் ஆச்சுன்னா ரொம்ப பெட்டர் ஆக்சுவலி. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க ஜென்ரல் டூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளங்க், QRadars இதெல்லாம் இருக்கு. ஸோ ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ்லே இப்போ நிறையா இருக்கு. நான் அதுவும் உங்களுக்கு கவர் பண்றேன். என்னென்ன டூல்ஸ் அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்க இன்ஸ்டால் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணும்போது இல்ல டூல் பேஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஆனா நீங்க சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அதுல இருந்து ரைஸ் ஆகும். ஓகே. ஸோ பேசிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பார்த்துக்கோங்க. சைபர் செக்யூரிட்டியோ இல்ல சாக்ஸ் பேசிக்ஸ்ல வந்து கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க அதுல. ஸோ அதுக்கப்புறம் ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ் பார்க்கும்போது, இப்ப சாக்குக்கு வேர்ல்ட் வைட் உங்களுக்கு வந்து எப்பவுமே ஜாப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வாண்டட்ஸ் இருக்கும். ஜென்ரலா ஆக்சுவலி ரான்சம்வேர் அட்டாக்ஸ்ல இருந்து எல்லா டேட்டா லாஸு இல்ல இப்ப ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான், இஸ்ரேல் வார் கூட பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மெயின் விக்டிமே வந்து அவங்க சைபரையுமே ஒரு வார் கண்டிஷன்ஸா கொண்டு வராங்க ஆக்சுவலி. ஸோ சைபர் அட்டாக்ஸ் வந்து பேக் டு பேக் அவங்க லான்ச் பண்ணாங்க. ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி வந்து லான்ச் பண்றது சைபர் அட்டாக்ஸே லான்ச் பண்றாங்க இப்ப. ஸோ அந்த மாதிரி இது சாக் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ்ல வரும். ஸோ உங்களுக்கு லாக் மானிட்டரிங்ல இருந்து எல்லாமே வந்து சாக் தான் பார்க்குறாங்க. ஸோ ஒரு அட்டாக் நடக்க போறதுக்கு முன்னாடியே நீங்க ஐடென்டிஃபை பண்றது உங்களோட ரொட்டீனா தான் இருக்கும் சாக். ஸோ மோஸ்ட்லி மெயின் வாண்டட் கேசஸ்ல லைக் ஜாப் ரோல்ஸ்ல சாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கத்தார் இல்ல மிடில் ஈஸ்ட் அண்ட் யூஎஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா சாக்குக்கு எப்பவுமே ஒரு வாண்டட் இருக்கும். ப்ளஸ் இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஆக்சுவலி நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி இந்த ஃபீல்ட் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி அண்ட் நெட்ஒர்க்ஸிங்ல ஏஐலையும். ஸோ இந்தியா இஸ் அ ஹப் ஃபார் all like MNCs. So and we have a lot of people for labors as well for 24/7 shift patterns and மல்டிபிள் சாக்ஸ் அவைலபிலிட்டிக்கு ஈஸியாக இருக்கும் இந்தியா. ஸோ ஆக்சுவலி வாண்டட் ஆக்சுவலி டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ மொராலெஸ் இட்ஸ் பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் யுவர் கரியர் இன் சாக். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ லேட்டர் ஆஸ்பெக்ட்ஸில் எதுவும் கவர் பண்ணணும்னா வேற எதுல நான் மிஸ் பண்ணியிருக்கேனா? ஓகே. ஸோ சாக் டூல்ஸ் இப்போ ஜென்ரலாக நம்ம அவைலபிள் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளங்க் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ளங்க் மேபி ஹேண்ட்ஸ் ஆன் யாரும் இருக்கான்னு தெரில. ஸோ அதில் ஃபார்வர்டு ரிசீவர்ஸ் இந்த மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸ்ப்ளங்க்ஸு. அப்புறம் மைக்ரோசாஃப்ட் சென்டினல் ஒன்று இருக்குது. ஸோ எலாஸ்டிக் செக்யூரிட்டின்னு சொல்லி அங்கே டூல்ஸ் ஒன்று இருக்கும். அது ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் தான்.
அப்புறம் வசு இருக்கு. வசு ஆக்சுவலி அது நல்ல டூல் இப்போ ஆக்சுவலி. ஸோ நீங்களே வந்து அது ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கும். நீங்க இன்ஸ்டால் பண்ணி நீங்களே உங்க இதில ரிசீவ் பண்ணி பார்க்கலாம். லாக்ஸ் எப்படி ரிசீவ் ஆகுது, இல்ல எப்படி அலர்ட்ஸ் ஜெனரேட் ஆகுது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க கார்ப்பரேட்குள்ள என்டர் ஆகும்போது. ஸோ ஆக்சுவலி என்ன டூல் நான் இப்ப என் கம்பெனில ஒரு யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இப்ப கூகுள் க்ரானிக்கல்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஸோ அவங்க கூகுள் ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி அது. ஸோ நாங்க அந்த டூல் வந்து நாங்க ஜெனரலா இப்ப யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்க ஜெனரலா நீங்க எல்லா டூல்லயுமே ஃபெமிலியர்ஸா இருக்கணும்னு சொல்லி ஆ தேவையில்ல. ஏதோ ஒரு டூல்ல நீங்க அட் லாஸ்ட் ஆல் டூல்ஸ ரன் இன் த சேம் கான்செப்ட் ஆஃப் சிம்மன்ஸ் ஆர் ஓகே. ஸோ லாக் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ ஈஸியா நீங்க அடாப்ட் ஆயிப்பீங்க மல்டிபிள் டூல்ஸ்க்குமே. So that's all mostly from my end. Uh, I think we have more time. So any questions also, any points you guys want to know also, you let me know. I will say about it. Okay. We have one question in chat. I think, especially with the MCA degree gets so analyst L1 job role than candidate with no certification. So MCA degree get like even degree is a kind of entry actually. பட் அட் லாஸ்ட் சாக்கு நீங்க ஏன் இந்த ஃபீல்ட் சூஸ் பண்றீங்க, எதுல இன்ட்ரெஸ்ட் ஆக்கீங்க, உங்க அட்லீஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் தான் அட் லாஸ்ட். ஸோ உங்க டெக்னிக்கலா நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, இல்ல டூல் பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து அதை பேஸ் பண்ணி தான் இங்க ஆக்சுவலி கிளியர் பண்ண முடியும் இன்டர்வியூஸ். So it's not just based on degree. Degree is just of a way of entry. So at last, the individual candidates' knowledge and understanding, that's what matter. And certification is an added advantage. Instead of just saying I know all these concepts, certification if you have, it's a validity to show like yeah, this candidate have recognition, they clear this exam with the knowledge. So their expectation in interview also will be like whether you have really got the certificate by knowledge basis, and you got the knowledge via the certificate. That's what they matter. So certification is added advantage. So it's I will prefer irrespective of degree, your knowledge and certifications are added advantage. So just free to speak. It's not நானும் மதுரையில தான் இருந்திருக்கேன், அங்கே தான் படித்தேன். ஸோ என்னாலும் டவுட்ஸ்னா சொல்லுங்க. How to set up a SOC for small infra using Wazoo Hive. ஸோ ஆக்சுவலி நான் இன்ஸ்டால் பண்ணி நான் செக் பண்ணதில்லை. பட் ஜென்ரலா நீங்க வந்து இப்ப Splunk எடுத்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது Splunk நாங்க இன்ஸ்டால் பண்ணி நாங்க ரன் பண்ணி செக் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலா வந்து Splunkல வந்து ஃபார்வர்டர், ரிசீவர்ன்னு சொல்லி 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். ஸோ ஃபார்வர்டர் இஸ் வேர் நான் இனிஷியலா சொன்ன மாரி கிளையன்ட் எண்ட்ல நம்ம ஃபார்வர்டர் லாக் இன்ஜெக்ஷன் வச்சிருப்போம். ஸோ ஆக்சுவலி லாக் கலெக்டர்ஸ் தே ஆர் கால்ட். ஸோ இட் வில் ஆக்ட் லைக் எ லாக் கலெக்டர் ஃபார்வர்டர்ன்றது. ஸோ ஆக்சுவலி உங்க இப்ப ஜென்ரலா நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் நீங்க 2 கம்ப்யூட்டர்ல நீங்க பண்றத ஒரே கம்ப்யூட்டர்ல பண்ணணும்னா, நீங்க ஆக்சுவலி ஆ இந்த Oracle VM மாரி நீங்க VM செட்டப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்குள்ள வந்து நீங்க மல்டிபிளா 2 ஆ என்ன சொல்றது? ஓஎஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லினக்ஸ் ஓஎஸோ இல்ல Ubuntu மாரி நீங்க 2 ஓஎஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுக்குள்ள நீங்க ஒவ்வொரு ஓஎஸ்லயுமே ஒரு ஓஎஸ்ல நீங்க ஃபார்வர்டரும், இன்னொரு ஓஎஸ்ல நீங்க ரிசீவரும் இன்ஸ்டால் பண்ணிட்டு, நீங்க இங்கருந்து அங்க லாக் இன்ஜெக்ஷன் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரிசீவர்ல நீங்க மானிட்டர் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி Splunkல எனக்கு இருக்க ஐடியா அது. பட் Wazoo இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நீங்க ஜென்ரலா நீங்க நெட்ல பார்க்கும்போதோ, இல்ல அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்ஸ் குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. பட் ஜெனரல் ஆஸ்பெக்ட்ஸ் Splunk ஒர்க் ஆகுறது வந்து அந்த லாக் ரிசீவர் அண்ட் ஃபார்வர்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகும். Okay, I have 6 months of practical experience in Splunk. Will I get so L1 SOC? Yeah, practical experience if you have, you might get, but it's how much you performing an interview and how you exploring your knowledge, like how you showing your knowledge to them. It matters. Okay, so try to remember and show and try to answer the questions which we're raising in interview. That matters a lot. Uh, Sure. Even 6 months experience also you will get the job. It's not like a without experience also you won't get the job. It's not like that. It's at last your technical skills and knowledge and this things. Okay. Splunk is expensive. Is there an aptitude round for SOC analyst role for fresher? So it's based on the company. Actually, it's based on MNCs. If you're going for top MNCs, they will ask. There will be multiple rounds. So
Actually, while I joining in Accenture, I have some 4 to 5 rounds. It was like aptitude rounds, your communication skill rounds, like that they will keep. So at last, a manager round will be there, then HR round will be there. So it's based on the companies which you're entering actually. If a startup are those things, they may directly take you to technical rounds. So at last, it depends on company. As a first responder SOC analyst, what skills are required? Yeah, it's a good question. So as a SOC analyst, main skills like you should be able to understand and correlate what is happening in client environment. Okay, so log is just a way of like we have some data which is got from client end. Okay, but at last, like why it's get into it incident? Like as I initially said, each log won't trigger as an incident. Okay, incidents are triggered based on the rules which we have kept in place. Okay, so there will be some key features or some strings which I have matched with the rules. Okay, so you have, as a SOC analyst, you should identify what exactly happening in client environment. That அதான் உங்களோட முக்கியமான ரோல். ஸோ நீங்க வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா கிளைண்ட் என்வரன்மெண்ட் என்ன நடந்திருக்கு, உங்களுக்கு ஆக்சுவலி எல்லா எல்லா இன்சிடென்ட்லயுமே உங்களுக்கு எல்லா டேட்டாஸுமே கிளைண்ட்ல என்ன என்ன நடந்துருச்சுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே இருக்காது. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ஏபிள் டு வேலிடேட் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் த லாக்ஸ். லைக் அதில் எப்படி நீங்கள் அதில் நிறைய வே ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ சம்டைம்ஸ் ஐபி பேஸ் பண்ணி மட்டுமே இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இல்லை இந்த இன்சிடென்ட் வந்து ஐபி பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்துச்சா, மேபி டிராஃபிக் வந்து அந்த ஐபிக்கு போனதால ட்ரிகர் ஆச்சா, இல்லை சிஸ்டத்துக்குள்ளே வந்து ஏதாச்சும் ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் வந்து நடந்திருக்கா, சப்போஸ் அதில் பேரண்ட் ப்ராசஸ் சைல்ட் ப்ராசஸ் கான்செப்ட்லாம் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி என்ன சொல்றது, அன்எக்ஸ்பெக்டட் ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன்ஸ் வில் பி தேர். ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் லைக் இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் இல்லை ஒரு அவுட்லுக்கை வந்து எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆகுறது வந்து நார்மலாக இருக்கலாம். பட் ஒரு பவர் ஷெல்ல எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆகுதுன்றது இல்லை நோட் பேட் ஓப்பன் ஆகுதுன்றது ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல நீங்கள் கம்பேரிசன் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் நாலேஜ் இருக்கணும். பவர் ஷெல்னா என்ன, ஸோ ஆக்சுவலி இஎக்ஸி ப்ராசஸ் வந்து என்னென்ன மாதிரி டிஎல்எல் ஃபைல்ஸ்னா என்ன, ரெஜிஸ்ட்ரினா என்ன, விண்டோஸ் ரெஜிஸ்ட்ரி. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல உங்க நாலேஜ் கொஞ்சம் கவர் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மேபி. So in Madurai, and I know Google Chronicles just read some blogs. Okay, good one. As per today, cybersecurity job opening for fresher or less. So first to join a service desk role and then move to onto software analyst. Is it possible? Uh, I see like if you getting a job before in cybersecurity role, it's up to you. But I always suggest like whichever job you entering at the initial time, you will be keep on sticking to it. Like நீங்க எந்த ஜாப் ரோல்ல நீங்க ஜாயின் பண்றீங்களோ நீங்க அதுல இருந்து மாறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சப்போஸ் நீங்க நினைப்பீங்க ஓகே இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ நான் வேற டொமைன் மாறிக்கிறேன்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க என்டர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதே ரோல்லே கம்ஃபர்டாவோ இல்ல அதே ரோல்லே ஸ்டிக் ஆயிருவீங்க. ஸோ அட் லாஸ்ட் அப் டு யூ ஹவ் யூ டெவலப் ஆன் திஸ் ரோல் அண்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஐ ஜாயின் இன் டு திஸ் ரோல் பட் அதனால நான் இன்னொரு ஜாப் போக முடியாதா அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ ஈவன் தோ இஃப் யூ ஆக்சுவலி நான் இப்போ சாக்ல இருந்தாலுமே நான் திருப்பி ரெட் டீமிங் சொல்லி அந்த ஆஸ்பெக்ட்ல நான் போகலாம். ஓகே, ஸோ எந்த ஜாப் நீங்க ஆஸ்பெக்ட் பண்றீங்களோ அதுல இருக்க நாலேஜை மட்டும் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இதை நான் போனதுனால எனக்கு அது இல்லை அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு எதுவும் இல்லை. ஓகேங்களா, எல்லாம் பாசிபிள் தான். Framework like MyTree helps in SOC to identify TTPs. It's a good one. So next question, could you please explain how cybersecurity frameworks like MyTree attack helps in SOC to identify TTPs? So MyTree attack frameworks it's a database actually, database of threats and attacks which was found by worldwide actually. It's a world எல்லாருமே வந்து different attackers இல்லை டிஃப்ரெண்ட் டீம் அனலிஸ்ட் அவங்க எல்லாமே டெவலப் பண்ணி அவங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி டெவலப் பண்ணதான் மைட்ரி அட்டாக் ஃப்ரேம்வொர்க்ஸ்ன்றது. ஸோ நமக்கு அந்த மைட்ரி அட்டாக் ஃப்ரேம்வொர்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்ப்ளாய்ட்ஸோட டீட்டெயில்ஸோ இல்லை எல்லா ஆக்சுவலி அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு பெர்சிஸ்டன்ட் அட்டாக்ஸ் இல்லை ரெக்கனன்சன்ஸ் இது படி அந்த அட்டாக்ஸ் எல்லாமே அவங்க ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு மைட்ரி ஃப்ரேம்வொர்க்ன்றது இட்ஸ் அ செட் ஆஃப் ஃப்ரேம்வொர்க், இட்ஸ் அ டேட்டா பேஸ் ஆக்சுவலி ஜென்ரலி. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இப்போ நாங்கள் ரூல்ஸ் கிரியேஷன் சொல்லி ஒரு ஆஸ்பெக்ட் சொன்னேன். ஸோ அந்த ரூல்ஸ் கிரியேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி மைட்ரி ஃப்ரேம்வொர்க்ஸோட ரெஃபரன்சஸ்ல தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அந்த மைட்ரியில் வந்து எங்களுக்கு ஒரு வல்னரபிலிட்டி பற்றி டீடைல்ஸ் இருக்கும், அந்த வல்னரபிலிட்டியோட ரெஃபரன்சஸ் இருக்கும், எதனால இந்த வல்னரபிலிட்டி வந்து வந்து எப்படி இதுக்கு ட்ரிகர் ஆச்சு, என்ன வல்னரபிலிட்டி இது இம்பாக்ட் பண்ணுச்சு சிஸ்டம்ல, ஸோ இதனால என்ன காஸ் ஆச்சு,
ஸோ இது ஆக்சுவலி இந்த மைட்ரி ஃப்ரேம்ஒர்க் லைக் சிவிஆர்டி முதல் கொண்டு நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோம் இங்கே நாங்கள் ரூல்ஸ் ரைட் பண்ணும்போது. ஸோ அதில் வந்து நாங்கள் மைட்ரி ஃப்ரேம்ஒர்க் எல்லாமே ரெஃபரன்ஸாஸ் நாங்கள் எடுத்து ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் ரூல்ஸ் வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ ரூல்ஸ் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கீ ஃபேக்டர் சொன்னேன்ல, இப்போ மைட்ரியில் வந்து ஒரு வல்னரபிலிட்டி இப்போ என்ன சொல்ல கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ அந்த ஸ்கிரிப்டிங் வந்து கிளைண்ட் லெவலில் எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்கும், என்ன சிவியாரிட்டியில் நம்ம ரைஸ் பண்ணலாம், ஸோ அதுக்கு வந்து என்னென்ன ஸ்ட்ரிங்ஸ் வந்து இந்த அட்டாக் வந்து ட்ரிகர் ஆகுது, எஸ்பெஷலி ஸ்ட்ரிங்ஸ்ன்றது நம்ம பேலோட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேலோட்ஸ்லாம் வந்து என்னென்ன பேலோட்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பேஸ் பண்ணி தான் அங்கே ரூல்ஸ் ரைட் பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். Only my college knowledge. How can we get into an IT field and without areas and main stuff in certification? Mainly, how can we have average family can accommodate it's into the field because it's too hard. Not only there are other factors too. So, upcoming employee, how can we get into a company as a fresher with all these factors? No, it's a too long message, but itself too many. Okay, so uh, that's what like only with your college knowledge. See, whatever knowledge you gaining, at last you will get a way. You have to show it in a way means you have to get an interview call. So to getting an interview call, you should get a like what to say. Once you completed your college, you should not give much a gap. Once you completed your college, you should start to search as much as job opportunity you can able to get. Whatever job role or whatever opportunity you're getting, you should try to get on it. But until once you got a like even everyone have our own commitments and family situations, but at last corporate won't bother about that. Okay, so at last what they can gain from you and what you will bring to the corporate only is matters to them. So it at last like you have to show like you have to get a push like you have to get a platform to show your knowledge. That is where an interview plays a role. So for getting the interview call, I will suggest try to get some certifications and try to show some practical knowledge like based on open source, whichever you can able to easily get on it. Try to show some skills and try to post in platforms like LinkedIn. Okay, LinkedIn is a very good platform which you can post about your careers, what and all you're doing on it. So even those activity will be attractive, and then you can reach out to HRs and a lot of like Naukri and all those sites are there. So you have to keep on updating your resumes and keep on trying on it so that you will get a call. So initial stage it will be difficult as anyone can say easily, but at last we have to keep on searching. Once like a lot of websites like Naukri, a lot of now AI based job searching websites are not a lot have been created now. So you have to customize your resume. Just don't make a resume like too long or too short. Just give the direct details whichever like the corporate ones. So they expect whatever as a fresher they will expect your educational background. You have to highlight your CGP and where you studied, all those things where when you passed out, and you can promote your projects. If the project is related to cybersecurity, it's added advantage. So our network security, something you're doing related to it, it's a considerable factor. And mainly you can highlight certifications as a added advantage, and then you can highlight your skills. So like it should be neat and crisp so that the what to say the recruiters will easily able to see, and even HR can easily shortlist it. Nowadays actually HRs are shortlisting resumes based on the keywords in the resume. So if you're mentioning the tools and skills in the resumes, it is easy for them to get filtered. Okay, or then if you have given a big para and it might have not the system have not noted it out, because nowadays they are not even opening the resume and seeing out. Okay, so just go through like keep your resume as short and crisp. Okay. So, sir, I am a BE cybersecurity student, a third year, currently focusing on pen testing from TriHackMe, CTF, and other resources. How can I prepare to get a job as a LSA course? So, as a pen tester. Yeah, actually, if you are interested in pen testing,
it's actually a good, it's a different career path actually. So pen testing will come in a offensive technology, but SOC is a defense. So we mainly call it like red team, blue team. So pen testing is a red teaming and SOC is a blue team actually. So if you are doing this, Try Hack Me is a good actually resource. If you're having a certificate in Try Hack Me and all, it's a very valid one, and it's a difficult one as well to crack. And the CTF and the pen, like if you CTF and pen testing is like entirely offensive as an offensive way of cybersecurity. So if you are going in that, I will suggest you to uh, focus on red teaming much. But if you have again, if you want to come in defense, you have to come in SOC means it's a very big advantage. But you should understand defensive technology, the way of working as well. So defensive technology in a way, this log analysis, because in red teaming you will see all this what to say attacking tools, red teaming tools you will cover. You can cover payloads and web, what is web testing, Bubsuit, different type of tools you will cover. But here the tool sets will be entirely different. So here Simmons or we are using. You should know how this SOC background is working, and what is firewall, how the logs are getting ingested, what is threat hunting. So if you are able to cover those topics as well, you can easily able to enter into SOC. It's not like I only have this knowledge and I can enter into SOC or not. It's not a point. If you're developing the knowledge, you can enter into SOC. Threat hunting concepts. Okay. We just studied concepts and word so different about firewall. Suggest any resources to get practical experience of firewall. Okay, so threat hunting is like SOC analysis, as I said, in each environment, SOC will works in different ways. Okay, so here most of the SOCs will cover like just we will analyze the incidents. We won't have much access to client environment, and so based on an incidents which based on the information which we got, we will notify the client. Okay, but threat hunting is a way like it's a real hunt in the sense like நம்ம போய் சர்ச் பண்ணணும். ஓகே, நம்ம போய் சர்ச் பண்ணி ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும். அதான் வந்து த்ரெட் ஹண்டிங்கோட மெயின் ஆஸ்பெக்ட். ஸோ ஆக்சுவலி அதுக்கு வந்து நீங்க ஜென்ரலா கிளைண்டோட என்விரான்மெண்ட் அக்சஸ் உங்களுக்கு தேவைப்படும். கிளைண்ட் என்விரான்மெண்ட் அக்சஸ் இருந்தால் தான் நீங்க வந்து அவங்க சிஸ்டம்குள்ள போய் நீங்க எங்க என்னென்ன மாதிரி ப்ராசஸ் எக்ஸிகியூஷன் நடந்திருக்கா, மெயினா அந்த த்ரெட் ஹண்டிங்லாம் இடிஆர் இன்வெஸ்டிகேஷன்ல இல்லை ஃபாரன்சிக்ஸ்லயோ உங்களுக்கு இன்வால்வ் ஆகும். ஸோ அங்க வந்து நீங்க டூல்ஸ் யூஸ் பண்ணியோ இல்ல அவங்க சிஸ்டத்தை ஹோஸ்ட்டை வந்து நீங்க அக்சஸ் பண்ணிட்டு அங்க என்னென்ன ப்ராசஸ் எக்ஸிகியூஷன் ஆயிருக்கு, இல்ல ஏதாச்சும் வந்து அவங்க ஸ்கேன் இனிஷியேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன்ல வந்து ஏதாச்சும் சிக்னேச்சர்ஸ் டிடெக்ட் ஆகுதா? சிக்னேச்சர் இந்த வே லைக் சம் த்ரெட்ஸ் மைட் பி தே மேப் த்ரெட்ஸ் லைக் த்ரெட் histories based on the signatures. Like signature is a way like signature can be like a hash values or IP address. All those things considered as signatures. Okay, so அந்த மாதிரி எதுவும் கிடைக்குதா, இல்ல என்னென்ன மாதிரி கமாண்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இல்ல இப்போ சப்போஸ் மேல்வேர் இருக்குன்னா த்ரெட்டண்டிங்ல வந்து சப்போஸ் நீங்க மேல்வேர்ஸ் வந்து நீங்க வந்து சாண்ட்பாக்ஸ் என்விரான்மெண்ட்ல வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சாண்ட்பாக்ஸ் தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி சாண்ட்பாக்ஸ் இஸ் சேஃபர் என்விரான்மெண்ட் வேர் யூ கேன் லைக் you can execute and try the malware or analysis the malware. So for malware analysis, so like a sandbox are used. So all these things will become under threat hunting. So it's like not just a SOC in the sense it's a log analysis, but as I said, threat hunting will be covered like the L3 SOC is na. So the senior analyst they will involve in threat hunting. So they will isolate the host, EDR investigations, all those things are carried in threat hunting only. Okay. Uh, we just studied a concept and wordings definition about firewall. So firewalls in practical experience you can do in your Windows itself. Windows firewall, you can go to settings, you can see that like what and all the ports are enabled in firewall. ஸோ நார்மலி விண்டோஸ் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதிலே போய் பார்க்கலாம் உங்களோட ஃபயர்வால் செட்டிங்ஸ்லாம் என்னென்ன இருக்குது. ஸோ என்னென்ன போர்ட்ஸ்லாம் அவங்க அக்செப்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன போர்ட்ஸ் வந்து டினே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே நீங்கள் உள்ள ரூல்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஃபயர்வால் ரூல்ஸ்லேயே போய் நீங்கள் பார்க்கலாம் என்ன மாதிரி இன்பவுண்ட் ரூல்ஸ் இருக்கும், அவுட்பவுண்ட் ரூல்ஸ்னு சொல்லியிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே இந்த ரூல்ஸ்லாம் எதுக்கு ரன் ஆகுது. மேபி அவங்க ரூல்ஸ் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துக்க மாட்டாங்க, பட் நீங்கள் அந்த ரூல்ஸ் நேம் எடுத்து கூட நீங்கள் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்படியே இல்லாட்டினா நீங்க லினக்ஸ்ல போய் பார்க்கும்போது லினக்ஸ்ல வந்து நீங்க ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்க செக் பண்ணலாம். அதுக்கு ஸ்பெஷல் கமாண்ட்ஸ் இருக்கு, லினக்ஸ் கமாண்ட்ஸ், கான்ஃபிக் கமாண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்க அந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அங்கேயுமே வந்து ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்க பண்ணலாம். ஸோ போத் உங்க சிஸ்டத்துலேயே நீங்க பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு டெவலப் ஆகும். ப்ளஸ் அது இனிஷியலா பண்ண டிஃபிகல்ட் இருந்துச்சுன்னா மெனி யூடியூப் வீடியோஸ் ஆர் தேர். அதே நீங்க சஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நீங்க உங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நாலேஜ். டு பி எ சாஃப்ட்வேர் அனலிஸ்ட் வாட் கேன் ஐ டூ?
ஸோ சாக் அனலிஸ்டா இருக்கணுன்றதுக்கு அதான் மேபி இந்த ஸ்கூலு காலேஜ்லயோ நீங்க சைபர் செக்யூரிட்டி நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் சஜஸ்ட் எவ்ரி ஒன் டு பி லைக் யூ ஷுட் பி ஸ்ட்ராங் இன் யுவர் பேசிக்ஸ். ஸோ வேர் எவர் டெக்னாலஜி சேஞ்ச் எங்க நீங்க போனாலுமே அட் லாஸ்ட் மேட்டர்ஸ் வந்து ஒரு பேசிக்ஸ். ஸோ நெட்வொர்க் லேயர்ஸ், வாட் ஆர் த ஈச் லேயர்ஸ் இன்வால்வ், வாட் இஸ் ஐபி ப்ரோட்டோகால்ஸ், ப்ரோட்டோகால் எப்படி ஒர்க் ஆகுது, டிசிபி ஹேண்ட்ஷேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஹேஷஸ்னா என்ன, டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ்னா என்ன, ஸோ கிரிப்டோகிராஃபினா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ ஃபாரன்சிக்ஸ் இந்த மாதிரி ஃபாரன்சிக்ஸ் நீங்கள் அது டொமைன்ஸ் வைஸாக போகும்போது உங்களுக்கு அது போகும். பட் ஜெனரல் பேசிக்ஸில் வரும்போது நீங்கள் வந்து இந்த ஐபி ப்ரோட்டோகால்ஸ், லேயர்ஸ், ஃபயர் வால்ஸ் என்ன, மேல்வார்ஸ்னா என்ன, ஸோ அவங்க கார்பரேட்டோட எப்படின்னா நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு ட்ரைனிங் அவங்க கொடுக்கும்போது நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நீங்க பிளாங்கா வரும்போது அவங்களுக்கு எதுவுமே புரியாட்டினா அவங்களால ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ அதான் அவங்களோட பேசிக் ரெக்யூர்மெண்ட்ஸ். ஸோ நீங்க சாஃப்ட்வேர் அனலிஸ்ட் ஆகணுன்றப்ப உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ராங் இருந்தா போதும். பிளஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து அட் அட்வான்டேஜ் அண்ட் ப்ராக்டிகல் டூல் நாலேஜ் இருக்கிறது உங்களுக்கு வெரி குட் அட்வான்டேஜ் ஆக்சுவலி. So finally, what to help to get a SOC analyst or others? Final year projects in the sense, it's a project idea. It's up to you to get an idea because projects easier நம்ம வந்துடும். But areas aspectல வந்து நீங்க டூல்ஸ் கிரியேஷன். ஸோ எப்படின்னா இப்போ சிம்ஸ் ஒரு ஏற்கனவே நிறையா டூல்ஸ் இருக்கு. இப்போ வசு இந்த மாதிரி டூல்ஸ் நிறையா இருக்கு. ஸோ அந்த டூல்ஸ் மாதிரி நீங்க வந்து அதில் எதுவும் அப்கிரேடேஷனோ இல்லை மாடிஃபிகேஷன் பண்ற அளவுக்கு உங்க நாலேஜ் இருக்குன்னா நீங்க அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இல்ல ஹேஷ் வேலிடேஷன், ஹேஷஸ்ல வந்து இப்போ த்ரெட் டிடெக்ஷன்ஸ் சொல்லுவோம், இல்ல ஹேஷ் வேல்யூ அனலைசிங். ஸோ நான் எம்டெக் பண்ணும்போது ஹேஷ் வேல்யூ அனலைசர்னு சொல்லிட்டு ஹேஷ் டூல்ஸ் நாங்க எப்படின்னா மேட்சிங் டூல்ஸ் ரெடி பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அந்த மாதிரி டூல் பேசிஸ்ல நீங்க ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணலாம். இல்ல நீங்க வந்து ஒரு தியரி பேப்பரா நீங்க பப்ளிஷ் பண்ணீங்கன்னா நீங்க ட்ரெட்லயோ இல்ல ஏதாச்சும் இப்போ 0 டே எக்ஸ்பர்ட் வல்னரபிலிட்டி இந்த மாதிரி நிறைய நியூ கான்செப்ட்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல வந்து நீங்க ஃபர்தரா ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறதுக்கோ இல்ல ஏதாச்சும் ஒரு நியூ ப்ரொபோசிங் நீங்க பண்றதுன்னா அந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்க ப்ரொமோட் பண்ணலாம், அது ட்ரை பண்ணலாம். I'm currently pursuing BTech cybersecurity and blockchain technology. I'm interested in pursuing blockchain technology and BTech cybersecurity good career only, but at last degree is a way of getting you to interview call, but at last develop your knowledge on it. Many blockchain is very good technology and a very good field actually, so further develop on it. So I'm interested in pursuing an internship as a SOC analyst. May I know if your company is offering any such opportunity at this moment? So yeah, it's a good question. So internships my company is not offering, and freshers they are hiring only from colleges actually, because of top MNCs they have some policies I think, but only this experienced candidate they asking for referrals. So even if I want to referral, I can refer only experienced candidates. So it's actually it's a true fact, but the MNCs have some policies. So currently there is no hiring for interns. Okay, could you please explain about the log analysis tool? So log analysis tool in the sense like what your query is about. Basic analysis like a event viewer more. Okay. Tools like event viewer. So log analysis tool in a sense like mm, if you're asking about I will say in two part, which is SOAR and SIM concept. Based on that I will say. So if you see SIM is the where you will get the log details actually, the device capture logs or the dashboards. So rules, what rules are there, all in place will be viewed in SIM tools. So SIM tools in a sense like a Wazoo or a Splunk also having a receiver as a SIM. So those things can be SIM is mainly for security incident event management, which is for to check the logs, and log oriented DJs are like what to say retro hunt we will use one term, which is mean like log hunting only. So you have to find any IPs or any domains which are we observed in our with the customer environment for some particular time period. So we will initiate a log search. So generally வந்து உங்களுக்கு log வியூவர்ஸ்லேயும் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன லாக்ஸ் எல்லாமே கேப்சர் ஆகுன்னு சொல்லி உங்களுக்கு ஈவென்ட் ரூல் பேஸ்டா உங்களுக்கு காமிக்கும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட்டுக்கோ இல்லை ஐபிஎஸ்க்கோ உங்களுக்கு நீங்க லாக் வந்து செப்பரேட்டா பார்க்கலாம்.
ஸோ அந்த லாக்ஸை பார்த்துட்டு நீங்கள் டைம் ஃப்ரேம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் எங்களுக்கு லாக் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் டைம் ஃப்ரேம் செட் பண்ணிட்டு, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணணும். ஸோ அந்த ஃபில்டர் அவுட்டிங்லாம் வந்து நீங்கள் எனக்கு இந்த கண்டிஷன்ஸில் மேட்ச் ஆகணும். ஸ்பெசிஃபிக்காக சப்போஸ் இந்த ஐபியில் எனக்கு இந்த ஐபிக்கு மட்டும்தான் போயிருக்க டிராஃபிக் மட்டும் தான் வேணும். ஒன்லி ஃபார் திஸ் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி டிராஃபிக் அலோன் ஐ வாண்ட் மீன்ஸ் அந்த அந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ லாக் வியூ வந்து மெயினாக நீங்கள் ஃபில்டர்ஸ் நீங்கள் செட் பண்ணி நீங்கள் லாக்ஸ் வந்து வியூ பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒன்று ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி லாக் அனலைசஸ் யூஸ் ஆகும் உங்களுக்கு. தேங்க்யூ கிருஷ்ணா. ஸோ external tools, that's what previously said. All the sim tools will come under external tools, like this log analysis tools, especially this Splunk or this QRadar. Elastic security one tool is there, which is and the Wazoo is also there. So and the security onion one Linux VM is there, in which you can install some multiple tools, or you can also use the security onion VM itself to analyze logs. Actually it will have all log fields and you can check on it. Okay, can access the SaaS role, can I switch to security analyst role on same company? Yeah, you can switch to same like different role, but it's based on vacancies. If there is a vacant in the SOC role, you can approach or you have the portal for internal applying. Actually in Accenture we have internal job role opening, so that can be accessed only via the Accenture employees. So in that portal you can check any vacancies, the recent job roles, and you can apply. Or you can reach out to directly the SOC managers via the portal. Portal will show who is the manager who is hiring the post. You can you can reach out to the manager and you can say like I was interested in job role, and they will keep an interview. And if you crack the interview, they will move to SOC team. Okay. I think, yeah, no problem. So I think we have mostly covered a lot of questions. So further, if you have any questions also, I will give my email ID. You can reach out to me, or my LinkedIn profile. You can reach out to me. Okay, and anytime you can reach. So at last, cybersecurity is a very good career you can develop, but corporates are expecting experience. That's a tough situation now. But you can crack it only based on certifications or your practical experience, or your like you have to show like something you are doing in your interest, and try to get a like what to say, try keep on trying out, try to apply on multiple portals whichever are available, and reach out to HRs via LinkedIn, directly message them, so you will get a call back. Okay, so that's all. Most of I will send my mail ID here. So I hope all the best for your career, and reach out to me for any queries. Okay. Thank you, Kaushik, for Yeah. this Yeah. wonderful discussion. So, Yeah. Yeah. I Thank think you, we guys. started the session 5 minutes later. Yeah. Yeah. Some login issue was there. That's what I'm not Yeah. able to. Yeah, participants, this is just the beginning. Because students நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஃப்ரீ Yeah. செஷன்ஸ் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி, அதனால தான் கிரியாவர்ல Okay. இருந்து we initiate this kind of wonderful sessions. ஸோ Sure. அப்கமிங் வீக்ஸ்லயும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ரெக்கார்டிங் வந்து we will upload in our YouTube channel. Yeah. Yeah. Thank you, guys. All the best for your career. Yeah. Thank you.